IPL 2024 the end of 90s kids era. IPL 2024 இப்போ இறுதி சுற்று நெருங்கிட்டு இருக்குங்க. பல அணிகள் அந்த மூணாவது நாலாவது இடத்தை எப்படியாவது பிடிச்சிடணும்னு இழுபறியில் இருக்காங்க. இந்த ஐபிஎல் சீசனோட 90s கிட்ஸ் பிளேயர்ஸோட சகாப்தம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த பிளேயர்ஸ் யார் யார், இது வரைக்கும் அவங்க பங்காற்றல் ஐபிஎலுக்கு எப்படி இருந்தது, அதை தான் நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யம் கலந்து பார்க்க போகிறோம். நான் உங்கள் தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் இதனுடைய ஃபுல் ஃபார்ம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்தியன் பிரீமியர் லீக் 2008 லலித் மோடின்றவர் தான் இந்த லீகை ஆரம்பிச்சு வச்சாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் சேர்மேனாகவும் இருந்தார் ஐபிஎலுக்கு. 2008 வருஷம் ஏப்ரல் 18 பெங்களூர்ல ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர், இதுதான் ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் பர்பிள் கேப் வாங்கின பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோயல் தன்வீர். ஆரஞ்சு கேப் வாங்கின பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷான் மார்ஷ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஐபிஎல் கப்பை தட்டி தூக்குனவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். பிளேயர்ஸ்ல இருந்து ஃபேன்ஸ்ல இருந்து ஓனர்ஸ் வரைக்கும் ஏன் எல்லாரும் ஐபிஎல் லீகை மட்டும் இவ்வளோ தலையில் தூக்கிச்சு கொண்டாடுறாங்க? ஏன்னா ஐபிஎலுக்கு இன்னொரு ஃபுல் ஃபார்மும் சொல்லாங்க, அதான் இந்தியன் பைசா லீக். ஏன்னா இங்க பணம் தாங்க எல்லாமே. ஐபிஎல்ல பணம் தான் ஒரு பெரிய முதலீடா இருக்கு. பல கம்பெனி ஓனர்ஸ் அந்த டீம் பிளேயர்ஸை ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அக்ரிமெண்ட் முடியும் வந்துட்டையும் அந்த பிளேயர் அந்த டீமுக்காக விளையாடுறாரு. அவருடைய அக்ரிமெண்ட் முடிச்சு போச்சா, அடுத்த ஏலத்தில் அடுத்த ஆப்ஷனில் ஒரு வேற டீமுக்கு விளையாட போறாரு. இடையில இப்படி ஒரு கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருந்தது. அதாவது சில வெளிநாட்டு பிளேயர்ஸ் வந்து அவங்க உள்நாட்டு கிரிக்கெட்டுக்கு கூட வேல்யூ பண்ணாம ஐபிஎலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா என்ன பணம்? ஐபிஎல்ல ஒரே டீம்ல அதிகபட்சமான இந்தியன் பிளேயர்ஸும் சில ஃபாரின் பிளேயர்ஸும் சேர்ந்து ஒன்னா விளையாடுவாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் தன்னோட நாட்டுக்காக இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடும் போது ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டவங்க. ஆனா இப்போ ஒரே டீமா இணைஞ்சு விளையாடுறத பார்க்கும்போது இதுவுமே ரசிகர்களை ரொம்ப கவர்ந்தது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மும்பையில இருக்கக்கூடிய சில ரசிகர்கள் டோனி சப்போர்ட்டரா இருந்தா அவங்க சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்னையில இருக்கக்கூடிய சில ரசிகர்கள் அவங்க சச்சினுடைய சப்போர்ட்டரா இருந்தா கண்டிப்பா அவங்க மும்பை இந்தியன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதாங்க ஐபிஎல். ரசிகர்களுடைய சப்போர்ட் மூலமா பல ஐபிஎல் டீம் பல கப்பை வாங்கியிருக்காங்க. ஆனா அதுல குறிப்பா 90s கிட்ஸோட ஃபேவரட் பிளேயர் தலைமையில ஃபர்ஸ்ட் கப் வாங்கின அணி யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அதனுடைய கேப்டன் ஷேன் வார்னே. ஷேன் வார்னே நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் பிளேயரா தான் இருந்தார். அவருடைய அந்த வித்தியாசமான அந்த லெக் ஸ்பின் பவுலிங் ஸ்டைலை வச்சு ஆஸ்திரேலியன் டீம்ல ரொம்ப ஈகோ அண்ட் ஆட்டிடியூட் பிளேயராகவும் இவர் இருந்திருக்காரு. ஆனா அவர் என்னதான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கூட ஒரு குத்து சண்டை போட்டிருந்தாலுமே அந்த கப்புக்கு வாங்கி கொடுத்த காரணத்தால நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை தலையில தூக்கி வச்சு தான் கொண்டாடினாங்க. ஆனா அப்படியாப்பட்ட ஷேன் வார்னே இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனா அவர் வாங்கி கொடுத்த அந்த கப்பும் அந்த ஐபிஎல் வரலாறுல ஃபர்ஸ்ட் கப்பு ஜெயிச்ச கேப்டன்ற பெருமை என்னைக்குமே அவரை தான் சாரும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2009 டெக்கன் சார்ஜர்ஸ் கப்பு வின் பண்றாங்க கில்கிறிஸ்டோட தலைமையில. கில்கிறிஸ்டும் 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயர் லிஸ்ட்ல தான் இருக்கிறாரு. ஏன் பர்சனலா எனக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல அவர் வந்து கொஞ்சம் கூட ஈகோவும் ஆட்டிடியூடும் இல்லாத ஒரு ஸ்போர்ட்டிவ் பர்சனாலிட்டி கொண்ட ஒரு பிளேயரு. இவர் ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் கூட. அவருடைய பேட்டிங் ஸ்டைல ஒவ்வொரு பந்தையும் சும்மா கில்லி மாதிரி ஸ்டேடியத்துக்கு வெளியே பறக்க விடுவாருங்க. என்னதான் ஸ்போர்ட்டிவான பிளேயரா இருந்தாலுமே அந்த மேட்ச் ஜெயிக்கணுன்ற ஆட்டிடியூட்ல அவருடைய பேருக்கு ஏத்தா போல கில்லி மாதிரி சொல்லி அடிச்சு டெக்கன் டீமுக்கு அவர் கப் வாங்கி கொடுத்தாருங்க. இன்னைக்குமே அவருடைய கேப்டன்ஷிப்பையும் அந்த கூலான கேப்டன்ஷிப்பையும் அந்த பேட்டிங் ஸ்டைலையும் பல ஐபிஎல் ஃபேன்ஸ் மிஸ் பண்றாங்க. அதுல நானும் ஒருத்தங்க. நம்ம அடுத்து பார்க்க போற பிளேயர் கொஞ்சம் ட்ரிக்கியான பிளேயர். ஏன்னா இவர் ரெண்டு கேட்டகரிலையும் வருவாரு. இவரு 90s கிட்ஸ் ஃபேவரட் லிஸ்ட்லயும் இருப்பாரு, இவரு 2K கிட்ஸ் ஃபேவரட் லிஸ்ட்லயும் இருப்பாரு. அதான் நம்ம டேவிட் வார்னர். இவரோட தலைமையில சன்ரைஸ் ஹைதராபாத் 2016 ஒரு கப்பை வின் பண்ணாங்க. மற்ற பிளேயர்ஸையாவது, அதாவது மற்ற ஃபாரின் பிளேயர்ஸையாவது இந்தியன் ஃபேன்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் டேவிட் வார்னரை பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அவர் போட்ட அந்த புஷ்பா ரீல்ஸ், அவர் இந்தியன் ஃபேன்ஸ் கூட பண்ணுற அந்த கிரவுண்டில் இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் வச்சு அந்த மனுஷனை இந்தியன் சிட்டிசனாகவே ஆக்கிட்டாங்க. என்ன இன்னும் ஆதார் கார்டு தான் கொடுக்கல. அடுத்து 90s கிட் ஃபேவரட் பிளேயர் ஒருத்தர் இருக்காருங்க. இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லனா இந்த லிஸ்ட்ல என்னை பத்தி ஏன்டா பேசல அப்படின்னு நம்ம சேனலே ஒரு கேள்வி கேட்டுருவாரு. வேற யாரும் இல்லை, நம்ம கௌதம் கம்பீர் தான். கொஞ்சம் கோபக்கார மனுஷன், அதுக்குன்னு கெட்டவர் இல்லைங்க. மனசுல பட்டதை ஓப்பனா பேசக்கூடியவர். இவரோட தலைமையில கொல்கத்தா 2012 2014 கப்பை வின் பண்ணாங்க. இவரும் தன்னுடைய பேட்டிங் ஸ்டைலுக்கு ரொம்ப பேர் போனவருங்க. குறிப்பா எந்தெந்த ஃபார்மேட்ல எப்படி எப்படி விளையாடணுமோ அதுல ரொம்ப தேர்ச்சி பெற்ற பேட்ஸ்மேனுங்க இவரு. தன்னுடைய பேருக்கு ஏத்தா மாதிரி கம்பீரமா 2 கப்பு இவர் தலைமையில கொல்கத்தா வின் பண்ணிருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல உள்ள அடுத்த பிளேயருமே பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் ஃபேவரட்டான பிளேயர் தான் ரோஹித் சர்மா. இவருடைய கேப்டன்ஷிப்ல மும்பை இந்தியன்ஸ் 5 கப்பு வின் பண்ணிருக்காங்க.
மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இவரை செல்லமா ஹிட்மேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவரு தன்னுடைய லெக் சைடு ஊப்பர் கட் ஷாட்க்கு ரொம்ப கை தேர்ந்தவருங்க. அதனாலே இவரை சிக்ஸர் மன்னன்னே சொல்லலாம். இப்படி மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக 5 கப்பு செதுக்கின மனுஷனையே மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த கான்ட்ரவர்சியை நம்ம சேனலும் பல முறை பார்த்துருப்போம். இந்த மனுஷன் அடுத்த வருஷம் மும்பை இந்தியன் டீமுக்கு விளையாடுவாரா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 90s கிட்ஸ் ஃபேவரட் கேப்டன்ஸ் எல்லாருமே ஐபிஎல்ல அவங்க டீம்ஸ்க்காக கப்பை வின் பண்ணி கொடுத்தவங்க. சில கேப்டன்ஸால கப்பை வின் பண்ணி கொடுக்காமையும் பேருக்கு துரதிருஷ்டவசமா. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா விராட் கோலியும் சச்சின் டெண்டுல்கரும். சச்சின் டெண்டுல்கர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், மாஸ்டர் பிளாஸ்டர். அவரை பத்தி நம்ம அதிகமா விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா அவரால் தன்னுடைய டீமுக்கு அவரோட தலைமையில ஒரு கப்பை கூட வாங்கி கொடுக்க முடியாம போனதுதான். கப்பு வாங்கினா என்ன வாங்கலனா என்னங்க, உலக கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் சச்சின் நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரிக்கெட் கடவுள் தாங்க. அடுத்த நம்ம லிஸ்ட்ல இருக்க பிளேயர் வந்து விராட் கோலிங்க. இவருமே ஒரு நல்ல அக்ரெசிவான பிளேயர் தான். அட் த சேம் டைம் அடுத்த சச்சின் சொல்ற அளவுக்கு கிரிக்கெட்டிங் ஷாட்ஸுமே இவர்கிட்ட இருக்குங்க. ஒரு டைம்ல ஆர்சிபியை வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, இது ஒரு டெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்த டீமை நல்ல லீடு பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொண்டு வந்து பேட்டிங் பாலிங்னு எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்ல இருந்தும் இந்த டீம் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இது வரைக்கும் ஒரு கப்பு கூட ஏன் ஜெயிக்கலன்றது ஒரு புரியாத புதிராதாங்க இருக்கு. ஈசால் கப் நாம்தேன்னு சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு வருஷமும் கப்பு அடிச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லா 90s கிட்ஸ் காமன் ஆடியன்ஸ்க்குமே ஒரு வாட்டியாவது கிங் கோலி கையில் அந்த கப்பை பார்க்கணுன்றது ஆசையாக இருக்குது. எனக்குமே அதுவும் பெரிய ஆசையாக இருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கேப்டன் 80s கிட்ஸ்ல இருந்து ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்து 90s 2Ks எல்லா கிட்ஸுக்கும் ஒரு ஃபேவரட்டான பிளேயர். இவரை செல்லமா ஃபேன்ஸ் எல்லாம் தலை அப்படின்னு கூப்பிடுவாங்க. வேற யாரும் இல்லைங்க, நன் அதர் தன் தலை தோனி தான். இவரோட தலைமையில் சென்னை அணி 5 முறை கப்பு ஃபைனல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 10 முறை இவரோட தலைமையில் ஃபைனல்ஸ் போன ஒரே அணினா அது சென்னை அணி தாங்க. என்னதான் இவர் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்தாலுமே இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து கேப்டன்ஷிப் தாங்க. ஏன்னா அதுதான் அவரை டாப் நோட்ஸில் கொண்டு போய் உட்கார வச்சுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேப்டன் லிஸ்ட் இந்த கேப்டன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே கேப்டன்னா அது தலை தோனி தான். இப்போ ஒரு ரீசெண்டாக வந்த ஒரு சோகமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஐபிஎல்ல அவர் இல்லைங்க, அவரோட எரா முடிவுக்கு வருது. இது எப்படி தெரிய வந்ததுன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு லீக் மேட்ச்ல சேப்பாக்கத்தில் சென்னை டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இது தோனியோட லாஸ்ட் ஐபிஎல் அப்படின்னு. பாயிண்ட் டேபிள்ஸ் அடிப்படையில் பார்த்தா சில டீம்ஸ் அந்த 3வது 4வது இடத்துக்கும் இழுபறியில் இருக்குன்னு வீடியோ பிகினிங்ல நாங்கள் சொல்லியிருந்தோம். அதில் அதிகபட்ச வாய்ப்பு எந்த டீமுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்படி பெங்களூருக்கும் சென்னைக்கும் தான். இந்த டாப் 3ல இருக்க டீம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைஸ் ஹைதராபாத். இந்த 3 டீம்லையுமே கேப்டன்ஸ் வந்து 2K கிட்ஸ் தான். ஸோ 90s பிளேயர் இருக்கிற டீம்னு பாத்தீங்கன்னா அது சென்னை தோனி இருக்காரு, அதே மாதிரி பெங்களூர் விராட் கோலி இருக்காரு. அதுக்குன்னு அந்த அணிகள்ல இருந்து யாரும் கப்பு வாங்கக்கூடாதுன்னு நாங்க சொல்லவே வரல. எந்த டீம் வாங்கினாலும் நமக்கு சந்தோஷம் தான். பட் நம்ம டாபிக் 90s கிட்ஸ் ஃபேவரட் பிளேயர்ன்றதுனால இந்த 2 டீம் மட்டும் தான் நம்ம ஹைலைட் பண்றோம். சரிங்க, ஓவராலா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை கவர்ந்த 90s கிட்ஸ் ஃபேவரட் பிளேயர் இல்ல கேப்டன் யாரு, இந்த வருஷம் ஐபிஎல் 2024 எந்த டீம் அடிக்க போறன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.